என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த இடத்தில் கர்த்தர் ஒரு கூட்டத்தை தான் ஆரோக்கியமாக்கவில்லை என்பதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் நினைத்திருந்தால் அவர்களுக்கு அந்த இடத்துல சுகத்தை தந்திருக்க முடியும். அவரால் தீர்க்க முடியாத எந்த வியாதியும் இல்லை, எந்த நோயும் இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்தில் அந்த ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்யவில்லை, சுகப்படுத்தவில்லை. அதற்கான காரணத்தையும் கர்த்தர் அந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? அவர்கள் தன்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் திரும்பவில்லை என்பதை அந்த இடத்தில் மையப்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கும் பாருங்கள், பல பேருக்குள் வியாதியிலிருந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் விரும்புவார்கள். கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் தங்களிடத்தில் எந்த காரியத்தில் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார் என்று கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்குள் எந்த வகையிலும் கீழ்ப்படிதல் இருக்காது. பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு மனுஷன் குடிச்சு அவனுடைய சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி வந்துருச்சு. இப்போ அவனுக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆனால் நான் மனம் திரும்ப மாட்டேன், ஆனால் கர்த்தரை நான் சுகப்படுத்தணும் என்று சொல்லி தான் பல பேர் நினைக்கிறாங்க. பாருங்கள், இப்படி தான் பல வியாதிகளுக்கு மருந்து எது தெரியுமா? மனம் திரும்புதல் தான் மருந்து. பாருங்கள், மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த இடத்தில் சுகம் கிடைக்காமல் போய்விடும். பாருங்கள், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலகீனப்பட்டு இருக்கலாம், ஒரு வியாதி உங்களை தாக்கி இருக்கலாம். அதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு பாவம் காரணமாக இருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். அப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த இடத்தில் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அந்த இடத்திலே சுகப்படுத்தி விடுவார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, மனம் திரும்புதலே அநேக வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் மருந்தாய் அமைந்துவிடும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். அதே சமயத்தில் உங்கள் ஆத்துமா சுகமடைவதுதான் அவருக்கு பிரதானமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். எந்த காரியத்தில் மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டுமோ அந்த காரியத்தை சீர்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.